இனப்படுகொலை, தமிழ் இனப்படுகொலை, 1,60,000 தமிழ் இனத்தை கொன்று குவித்த இலங்கை அரசு மீது எடுக்க வேண்டிய நடவடிக்கை இன்றைக்கு காலதாமதமாக சென்று கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் அமெரிக்கா முதலிலே கொண்டு வந்த தீர்மானம் இப்பொழுது இரண்டாவது தீர்மானம். ஏற்கனவே முதல் தீர்மானம் ஒன்றுமில்லாமல் நீர்த்து போன இந்த நிலையில் இரண்டாவது தீர்மானமா? ஆக யாரை காப்பாற்ற இந்த தீர்மானம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் ஒரு பிரச்சனையை நாம் இன்றைக்கு நினைத்து பார்க்க வேண்டும். கொசோவா இதை போல இனப்படுகொலைக்கு தொடர்ந்து ஆளான நாடுதான் கொசோவா. அந்நாட்டு மக்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள். அப்படி கொன்று குவிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு சர்வதேச சமூகம் எழுந்து நின்று ஒரு விடுதலையை பெற்று தந்த சமூகம் இன்றைக்கு தமிழின பிரச்சனையிலே மட்டும் அப்படிப்பட்ட கோணத்தில் பார்க்காமல் ஏன் இலங்கையை காப்பாற்ற முயல்கிறது என்கிற கருத்தோடு இன்றைக்கு இந்த கொசோவா பிரச்சனை, நீங்கள் உலகநாடுகள் எல்லாம் சென்று கொண்டிருக்கிற பொழுது கொசோவா விடுதலை அடைந்த கதையும் உங்களுக்கு நன்றாக தெரியும். இதே போல தொடர்ந்து இனப்படுகொலைக்கு ஆளான ஒரு நாடுதான் கொசோவாவும் கூட. அங்கே அவர்களுக்கு எப்படி ஒரு தனி நாடு கிடைத்தது, இங்கே நமக்கு எப்படி இது மறுக்கப்படுகிறது என்பது ஒரு கேள்வியாக இருக்கிறது. அதாவது இந்த பிராந்தியத்தில் மறுக்கப்படுறதுக்கு காரணம் இந்தியாவுடைய ஜியோபாலிட்டிக் பிராந்திய நலன்கள். அங்க ஐரோப்பாவுடைய பீஸ் கட்டிடக்கூடாதுன்றதாக 8000 பேர்களே இழந்த கொசோவா மண்ணிற்கு இனப்படுகொலிருந்து தப்புவதற்காக ரெமேடியல் சாவரன்ட்ரி, அதாவது இனப்படுகொலைக்கு தொடர்ந்து ஆளாகும் என்ற அந்த ஒரு சாவரன்ட்ரியை இன்டர்நேஷனல் சமுதாயம் எக்ஸசைஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஆனா வரலாற்று வழிவந்த இறமையை படைத்தவர்கள் ஈழத்தமிழர்கள் 2000 வருடங்களாக ஒரு வரலாற்று தனக்கென்ற ஒரு தேசம், தனக்கென்ற ஒரு மொழி, தனக்கென்ற ஒரு பிராந்தியத்தை வைத்திருந்தார்கள். அதற்கடுத்து விடுதலை புலிகள் போராடி பெற்ற இறமை, அந்த இறமையை 30 வருடம் தக்க வைத்தார்கள். அந்த இறமையோடு தான் சர்வதேச சமுதாயம் பீஸ் நெகோசியேஷன் என்று சொன்னார்களே, அந்த சமாதான உடன்பாடு 10 வருடம் நீடித்தது. அப்போ ஒரு இறமையை சர்வதேச சமுதாயம் ஏற்றுக்கொண்டது. அந்த இறமையை தான் 8 வருட காலமாக அந்த ஸ்ரீலங்கா ராணுவத்துக்கு இந்திய ராணுவம் பயிற்சி கொடுத்து 87 அவர்களால் ஜெயிக்க முடியாதத அந்த 2009 நார்வேயோட பீஸ் ப்ராசஸ் ஊடாக ஒரு இனப்படுகொலையில் முடித்தார்கள். அதாவது உரிமை என்பதை காட்டிலும் இறைமை என்று சொல்லுகிறீர்களே, அது ஒரு உயர் உரிமை என்பதை காட்டிலும் அது சாவரின் ரைட். அவர்கள் வரலாற்று அந்த பிரிட்டன்காரன் கொடுக்கும் போது 2 பத்தி சேர்த்து வச்சு கொடுத்துட்டாங்க. ஆனா சேர்த்ததுனால ஏற்பட்ட நிலைமை தான் இது. இன்னைக்கு சர்வதேசம் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். அது இனப்படுகொலை நடந்திருக்குது. சேனல் 4 மூலமாகவும் தெரிஞ்சிருக்குது. அமெரிக்காவுக்கு எல்லாம் தெரியும். அமெரிக்காவுக்கு நீங்க ஒரு ஆதாரத்தை கொடுக்க தேவையில்ல, அவங்களுடைய செய்மதி எல்லாமே இருக்குது. ஆனால் பிராந்திய நலன்களுக்காக சைனா உள்ள விடாததுக்காக ராஜபக்சேவை ரெஜிமிக் சேஞ்சுன்றதுக்காக இங்க தமிழர்கள் விளையாட்டு காட்டு கொடுக்கிறார். இந்த சர்வதேச விளையாட்டுக்கு தமிழக அரசியல் கட்சிகள் நிறையாக கூடாது. அந்த மக்களுக்கு ஆனால் இன்னைக்கு தமிழக சட்டமன்றத்தினோட ஒரு இறமை தீர்மானம், அந்த தீர்மானத்துக்கு மேற்பட்டு இனப்படுகொலை என்று சொல்லிவிட்ட காரணத்தால் இனப்படுகொலைக்கான தீர்வு என்ன? இனப்படுகொலை நடந்த சமுதாயத்துக்கு ஒரு சர்வதேச நீதி விசாரணை, பிறகு சர்வதேச வாக்கெடுப்பு. அதை தெரியாமலோ இனப்படுகொலை என்று இந்த தமிழக முதல்வர் அந்த ஆணித்தரமாக சொல்லிய காரணத்தினால் இந்த இனப்படுகொலை இது 8 கோடி மக்களுடைய பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு இறமை உள்ள தீர்மானம் அவங்க வாயிலிருந்து வந்திருக்குது. லெட்டரும் பிரைம் மினிஸ்டர் அனுப்பிச்சிருக்கிறாங்க, வெரி காட்டமான லெட்டர். ஆனா இந்த மாதிரியான இருக்கக்கூடியதுக்கு தோழர் சொன்னார், வங்கதேசத்தில் அந்த சித்தார்த்த சங்கரே என்ற ஒரு வங்கத்தின் சிங்கம் இருந்தது. இன்னைக்கு அதே வங்கத்தின் சிங்கமாக நான் மம்தா பானர்ஜி பார்க்கிறேன். ஏன்னா தீஸ்தா என்ற ரிவர் 20% சிக்கிம் மாநிலத்தில் பாய்ந்து 60% மேற்கு வங்காளத்தில் பாய்ந்து 20% பங்களாதேஷுக்கு போகுது. ஆனால் இந்த இந்திய அரசு பிரதமர் மன்மோகன் சிங் மம்தா பானர்ஜியோட ஒரு அக்ரிமெண்ட் போறாங்க, 50-50 ரிவர் வாட்டர் அக்ரிமெண்ட். அந்த மண்ணுக்காக நான் வரமாட்டேன், என் மாநிலத்தில் 60% பாய்கிறது, எனக்கு 80% கொடு, சிக்கிமுக்கு 20 எனக்கு 60 கொடு என்ற அந்த மண்ணுக்காக அந்த பைலேட்டரல் அக்ரிமெண்ட்டுக்கே போவாத அந்த வீரத்தை நான் பாராட்டுகிறேன். இன்னைக்கு அதே கலைஞர் இன்னைக்கு மனு வாங்குற இடத்துல இருக்கிறார். அவர் இன்னைக்கு 19 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறது, 10 ராஜ்யசபா, கிட்டத்தட்ட 8, 9, 10 ராஜ்யசபா இருக்கிறது. இவர் நாளைக்கு நான் வித்ரா பண்ணுவேன், இந்த தீர்மானத்தை கொண்டு வானாக்க இவன் அமெரிக்கா கிட்ட பேக் டோர்ல சொல்றார், அமெரிக்க தீர்மானமே மாறும். இனப்படுகொலை நடந்திருக்கும் போது பிரணாப் முகர்ஜி திரு சீனிவாசராவ், திரு கருணாநிதி அவர்கள் ஏற்கனவே பல முறை இப்படிப்பட்ட எச்சரிக்கைகளை, ராஜினாமா போன்ற எச்சரிக்கைகளை, திரும்ப பெறுவோம் என்கிற எச்சரிக்கைகளை எல்லாம் செய்தவர் என்பதை நீங்கள் மறந்து. ஆனா இனப்படுகொலைக்கு ஆளாகின்ற சமயம் ஒரு தடவை ராஜினாமா செஞ்சாலும் இவரை உலக சமுதாயம் பாராட்டும். அதை செய்ய வேண்டிய இடத்துல இருந்து, மனு வாங்க வேண்டிய இடத்துல இருந்து இவர் அறிக்கைகளோ இந்த போராட்டங்களோ கண்டிப்பா இது உலக சமுதாயத்தை திருப்திப்படுத்தாது. இன்னைக்கு ஒரு இனப்படுகொலை காணாத சமுதாயத்தை இவர்கிட்ட மட்டும்தான் அந்த பவர் இருக்குது. இவங்கிட்ட ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட் ஒன்லி கடிதம் தான் அனுப்ப முடியும்.
ஆனா கலைஞர் இந்த அரசையே இன்னும் 1 வருட காலம் இருக்கிறது. இதுல அமெரிக்காவுடைய கார்ப்பரேட் இன்ட்ரெஸ்ட் தாங்கி இருக்குது, ஜப்பானுடைய கார்ப்பரேட் இன்ட்ரெஸ்ட் தாங்கி இருக்குது. இன்னைக்கு கலைஞர் ஒருவர் நினைத்தால் நாளைக்கு தீர்மானம் மறுவரை வடிவங்கள் இவர் ஸ்டாலினே கூட அனுப்பலாம். அன்னைக்கு எப்படி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பண்ருட்டி ராமச்சந்திரனை அனுப்பி அங்க பேச வச்சாரோ, எங்க ரெப்ரசன்டேட்டிவா இந்தியாவுடைய ரெப்ரசன்டேட்டிவா ஸ்டாலின் போவார், சிவா போவார் என்ற கலைஞர் சொல்லக்கூடிய அந்த இடத்தில் இருந்து கொண்டு இவர் எதற்கெல்லாம் மிரட்டுகிறார். ஆனா இனத்துக்காக மிரட்டவில்லை. சமீப காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குரல்கள் டெசோ வடிவத்திலும் நாடாளுமன்றத்திலும் பல்வேறு நிலைப்பாட்டுகளில் தற்போது முன்னை காட்டிலும் சற்று உயர்ந்து இருக்கிறது. தென்னிந்தியா வேணுமா சிங்களம் வேணுமா என்றதை நான் பாராட்டுகிறேன். ஆனால் அந்த எச்சரிக்கையோடு இல்லை, உங்க கையில இருக்குது 30 MP சீட்டு. இதை வைத்துக் கொண்டு மத்திய அரசை இது பண்ணுவேனால் ஏன்னா ஒரு மம்தாஜ் இருக்கிற வீரர் நம்ம தமிழனா வெற்றி அறிக்கை புலிகளா நாம். சரி, இது குறித்து நாம் நீங்கள் தொடர்ந்து பேச போகிறேன். இப்போ இனப்படுகொலை நடந்திருக்கிறது என்று நாடாளுமன்றத்திலே சொல்லுகிறீர்கள். செயல்பாடு முதலில் ஒரு தீர்மானம், இப்படிப்பட்ட ஒரு அமெரிக்கா மறு தீர்மானம் கொண்டு வருகிற இந்த சூழ்நிலையில் ஒரு தெளிவான, அதே நேரத்திலே அமெரிக்காவினுடைய அந்த செயல்பாட்டையும் இந்தியாவினுடைய நிலைப்பாட்டையும் புரிய வைக்கிற வண்ணம், தமிழ் சமுதாயத்துக்கு புரிய வைக்கிற வண்ணம் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் ஏன் அடுத்த கட்ட நடவடிக்கையில் ஈடுபடவில்லை என்பது ஒரு கேள்வியாக அமைகிறது. அம்மா அவர்கள் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமோ, எப்போதெல்லாம் எடுக்க வேண்டுமோ, ஒரு நிமிடம் ஒரு செகண்ட் கூட தவறாமல் அவர்கள் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கிறார். நீங்கள் சொல்லியதற்கு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அம்மா அவர்கள் முதல் இனப்படுகொலை, மனித உரிமைகள், போர்க்குற்றம் என்பதை தீர்மானத்தின் மூலமாக நிறைவேற்றியிருக்கிறார்கள் என்பதை சொன்னேன். தீர்மானம் நிறைவேற்றிய உடனேயே முதலாக டெல்லிக்கு சென்று உடனடியாக பிரதமரிடம் இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற இந்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நேரடியாக வலியுறுத்தினார்கள். அதற்கடுத்து தன்னிடம் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஒருவரை அமெரிக்காவின் குடியரசுத் தலைவருக்கு அடுத்த அந்தஸ்தில் உள்ள வெளியுறவுத்துறை அமைச்சரான ஹிலாரி கிளின்டன் அவர்கள் அன்றைக்கு தலைமைச் செயலகத்துடைய படிகளில் ஏறி அம்மா அவர்களை நேரடியாக சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பின் போது அப்போது கூட உலக நாடுகளோடு சேர்ந்து எம் மக்களுக்கு, ஈழத்தமிழர்களுக்கு உரிய உரிமைகள் அடிப்படை அத்தனையும் கிடைப்பதற்கு, சக வாழ்வுரிமை பெறுவதற்கு அமெரிக்கா உதவ வேண்டும். அது எப்படி என்று சொன்னால் பொருளாதார தடையை விதிக்க நீங்கள் வற்புறுத்த வேண்டும் என்ற அழுத்தமான கருத்தை எடுத்து சொன்னார்கள். ஆனால் வெளியே வந்த தகவல் ஹிலாரி கிளின்டன் அவர்கள் சந்தித்ததற்கு பிறகு தமிழக முதலமைச்சருடைய செயல்பாடுகளில் ஒரு சுணக்கம் தென்பட்டது. ஆக ஹிலாரி கிளின்டன் என்ன சொன்னார் அல்லது எதை இவர் செவிமடுத்தார், தமிழக முதலமைச்சர் எதை செவிமடுத்தார், அதற்கு பிறகு இந்த பிரச்சனையில் எந்த விதமான முன்னேற்றமும் காண முடியவில்லை. ஹிலாரி கிளின்டனும் அந்த அழுத்தம் கொடுத்ததின் காரணமாகத்தான் அவர் அம்மா கிரியா ஒழுக்கத்தின் காரணமாகத்தான் அங்கே முதல்வராக ஒரு தீர்மானம் கூட எதிராக கொண்டு வர வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். உங்கள் கருத்து வேறாக இருக்கலாம், ஆனால் நடந்த விஷயங்களை கருத்தை நாங்கள் தெளிவாக சொல்கிறோம். தமிழ்நாட்டில் ஊட்டியில இலங்கை இராணுவத்திற்கு பயிற்சி கொடுத்தத முதலமைச்சராக இருந்து மத்திய சர்க்கார கண்ணில் விளக்கணை விட்டு ஆட்டின மாதிரி நீ எங்கேயும் பயிற்சி கொடுக்கூடாது என்று முதல்வராக போர்க்குழு கொடுத்தவர் அம்மா கருணாநிதி. இது பற்றி அப்போது உடனடியாக எதையும் செய்யவில்லை. போர்க்குற்றம் புரிந்தவர்களை குற்றவியல் நீதிமன்ற விசாரணைக்கு உட்பட்ட இந்தியா ஐநாவில் வலியுறுத்த வேண்டும். அப்ப நம்ம சமஸ்டி முறையில இந்தியா வலியுறுத்துன்ற கடினம் வச்சிருக்கோம். அதுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு எதிராக கொண்டு வந்த தீர்மானத்தை இந்தியா நிர்மூலமாகிவிட்டது என்று கண்டன குரலை எழுப்பினார். தொடர் நடவடிக்கை. இப்போது பிரபாகரனுடைய மகன் பாலச்சந்திரன் இளம் வயது 12 வயது பாலகனை இன்றைக்கு சிங்கள பதுங்கூலியை வைத்து அவர்கள் கொடுமைப்படுத்திய விவரத்தையும் அவன் பிஸ்கட் சாப்பிட்டு விட்டு கொஞ்ச நேரங்களே 5 குண்டுகளுக்கு பலியான விழிப்புணர்வு இன்றைக்கு உடனடியாக இந்தியாவில் முதல்வராக கண்டனம் தெரிவித்து கடுமையான ஒரு அறிக்கையை இந்த மத்திய அரசு இன்னும் நீ வேலைக்கு பார்த்துட்டா தமிழர்கள் இந்தியர்களா இல்லையா என்று உணர மாட்டாங்க. இது உலகையே உலுக்கிய ஒரு சம்பவமாக அமைகிறது. அவர்கள் கடுமையாக கடந்து ஆக எந்த அடிப்படையிலும் சிங்களர்கள் ஈழத் தமிழர்களுக்கு விரோதமாக செய்கிற ஒவ்வொரு செய்தியுமே அம்மா அவர்கள் தொடர்ந்து எதிர்த்து, அதே நேரத்தில் தன்னுடைய அழுத்தமான கருத்தை போர் குற்றவாளிகள் சர்வதேச கூண்டலை நிறுத்துங்கள், எங்களவர்களுக்கு ஈழத்தமிழர்களுக்கு உரிமையை பெற்றுத்தாருங்கள், இதை நம்ம வலியுறுத்துவதில் எந்த நிமிடமும் அம்மா தவறவில்லை. இப்போதும் சொல்கிறேன், காவிரியில் வெற்றி பெற்ற அம்மா அவர்கள், கச்சத்தீவை பெறுவதற்கு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்ட அம்மா அவர்கள்,
நிச்சயமாக இன்றைக்கு உலகத் தமிழர்களுடைய நம்பிக்கை இந்த தீர்மானத்தில் பெற்றுள்ள அம்மா அவர்கள் தொடர் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். முத்துமணி, எது எப்படி இருந்தாலும் அவன் 8-10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து இலங்கை ராணுவத்திற்கு இந்திய அரசு பயிற்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலே பயிற்சி கொடுக்க கூடாது என்று சொன்னால் பெங்களூரிலே கொடுக்கிறார், இந்தியாவின் பல பகுதிகளிலே கொடுக்கிறார். ஆனால் நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டிய சரியாக முறையாக வெளிப்படையாக தெளிவாக வெளிப்படுத்த தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து பேசுவோம் இந்த பிரச்சனையில இந்த பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா திரு நீலகண்டர், இப்போ LLRC என்பது 55 பக்கங்கள் உடையது, ஒரு மோசமான ஒரு நிகழ்வு தொடர்புடையது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்கு இலங்கை மண்ணிலே, அந்த கூட்டமைப்பு கூட அதை கடுமையாக கண்டித்தார்கள். உள்நாட்டு விசாரணை, அந்த 55 பக்க விசாரணை இதெல்லாம் போலியானது, ஏமாற்றுத்தனமானது என்று குறிப்பிட்டு சொன்னார்கள். அப்படி குறிப்பிட்டு சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த ஏமாற்றுத்தனமான அன்றைக்கு அவர்கள் கடுமையாக குரல் கொடுத்தார், தமிழ் தேசிய அந்த அமைப்புகளும் குரல் கொடுத்தார்கள். இன்றைக்கு அதே போலவே இன்றைக்கு நம்முடைய கலைஞர் கருணாநிதி அவர்களும் அந்த LLRC போன்ற அதே சம்பந்தன் எந்த குரலோ அதே குரலைத்தான் இன்றைக்கு கருணாநிதி போன்றவர்களும் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர இன்றைக்கு அவர்கள் குரல் கொடுக்க மறுக்கிறார்கள். இந்த பிரச்சனை தொடர்பாகவும் குரல் கொடுக்க மறுக்கிறார்கள். ஏன் அந்த அளவுக்கு ஒரு நெருக்கடி. ஆக சம்பந்தத்துக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி நமக்கு தெரியாது, உள்நாட்டு நெருக்கடி. கருணாநிதிக்கு என்ன நெருக்கடி என்கிற ஒரு இலங்கை தமிழர்கள் பிரச்சனையை பற்றி கலைஞர் எடுக்கின்ற தொடர் நடவடிக்கைகள் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகாரமான எந்த அரசும் இலங்கையை கட்டுப்படுத்திவிட முடியாது என்பது தலைவர் அவர்களுக்கு தெரியும். அதனால்தான் இன்றைக்கு இலங்கையை இந்தியாவின் மூலமாக பல நாடுகளை ஒன்றிணைத்து இலங்கைக்கு பொருளாதார குற்றமாக இருந்தாலும் அல்லது ராஜபக்ஷ அரசை ராஜபக்சவை போர்க்குற்றவாளியாக தீர்மானிக்கப்பட வேண்டும், இன்டர்நேஷனல் விசாரணை நடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் தொடர்ந்து அதனுடைய முயற்சிகளை டெசோ மாநாடு, டெசோ விளக்கங்கள், இன்றைக்கு தமிழக மக்களை ஒன்றிணைத்து நடத்துகின்ற போராட்டங்கள், நாளைக்கு இலங்கை தமிழருடைய அந்த இலங்கையினுடைய அலுவலகம் அந்த இடத்தில் நாளைக்கு பெரிய போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் என்றால் 90 வயதிலும் தலைவர் அவர்கள் இலங்கை தமிழர்களுக்கு ஒரு விடுதலை பெற வேண்டும் என்ற நோக்கம் ஒருபுறம். அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கும் செயலாற்றிக் கொண்டிருக்கிறார் தலைவர் அவர்கள். இன்றைக்கு இலங்கை தமிழர்களை பொறுத்தவரையிலும் இந்தியாவுடைய பெரும் ஆதரவும் லண்டனில் இருக்கக்கூடிய அரசு கூட போர்க்குற்றம் நடக்கும் பொழுது என்னுடைய பிரதியை அனுப்புகிறேன் பார்த்துவிட்டு வருவதற்கு என்று ராஜபக்சே கூறிய போது அதை தடாலாடியாக நிராகரித்தவர் ராஜபக்சே. பிரான்சில் இருக்கக்கூடிய அரசு அந்த போர்க்குற்றங்கள் எப்படியெல்லாம் நடைபெறுகிறது, அந்த மக்களுக்கு சாதாரண பொதுமக்களை அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று ராஜபக்சேவை கேட்கும் பொழுது அதையும் நிராகரித்தவர் தான் நமது போர்க்குற்றவாளி ராஜபக்சே. இப்படிப்பட்ட அமெரிக்காவிலிருந்து, லண்டனிலிருந்து, பிரான்சில் இருக்கக்கூடிய அயல் நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அந்த போர்க்குற்றத்தை உன்னிப்பாக சேனல் 4 மூலமாக எல்லாரும் தெரிந்து கொள்ளும். சர்வதேச விசாரணை அவசியம் என்கிற ஒரு கருத்தில் திமுக உறுதியாக இருக்கிறது. நிச்சயமாக அதுல மாற்ற கருத்து கிடையாது. அது போர்க்குற்றவாளி ராஜபக்சேவை இன்றைக்கு இன்டர்நேஷனல் விசாரணை நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் தமிழின தலைவர் கலைஞருடைய கூற்று. சரி, கடந்த கால வரலாறுகளை பொறுத்தவரையிலே நீங்கள் மாறி மாறி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சனம் செய்வதும், ஏற்கனவே இன்றைக்கு முரசொலி நீங்கள் கையிலே வைத்திருக்கிற அதே முரசொலியிலே பல நேரங்களில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதனுடைய தலைவர் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்களை விமர்சனம் செய்து காலத்தை கடத்திக் கொண்டிருக்கிறவர்களே தவிர காலத்தை கடத்தவில்லை. அம்மையார் அவர்கள் அந்த போர் நடக்கும் பொழுது சாதாரண மக்கள் எல்லாம் போர் சாகடிக்கப்படுவார்கள் என்று சொன்னது அம்மா ஜெயலலிதா அவர்கள். இலங்கையில் நடந்த போர் நடந்த பொழுது இலங்கை தமிழர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், இலங்கை தமிழர்கள் கொல்லப்படுகிறார்கள், வேறு திசையில செல்ல என்ன அறிக்கை கொடுத்தார்? சாதாரண மக்கள் சாவது, இலங்கை போரில் சாதாரண மக்கள் சாவது இயல்பு என்று சொன்னவர்தான் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற மறுக்கிறேன். நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. இன்றைக்கு அவர் சொல்லவில்லை. இதை தொடர்ந்து கபட நாடகம் ஆடி வருகிறார். இடத்தை விட 3 வடம் எல்லாமே இல்லை. இந்த பிரச்சனையிலே மாறி மாறி ஒருவரை ஒருவர் குற்றம் சுமத்தி கொண்டிருக்கிறீர்களே தவிர இந்த பிரச்சனையிலே தொலைநோக்கு
பார்வையாக நாம் செயல்படுத்த வேண்டியது என்ன என்பதை இன்றைக்கு கூட இப்ப நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அரசு, இந்திய அரசு என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு நீங்கள் திரு சீனிவாசராவ் இந்த பிரச்சனைகளை பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அமெரிக்காவுடைய மறு தீர்மானம் கொண்டு வரப்பட்டு அதுக்கு ஒரு அவகாசம் கொடுக்கப்படும், ஒரு ஆண்டு காலம், மீண்டும் மூன்றாவது தீர்மானம் என்று சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம். அமெரிக்கா தீர்மானம் கொண்டு வருகிறது என்று சொல்லுகிற பொழுது எல்லா நாடுகளும் ஆதரிக்கும். ஏறக்குறைய 47 நாடுகளில் 30 நாடுகளினுடைய ஆதரவு நேற்று வரையில் இருப்பதாக ஒரு தகவல் தெரிவிக்கப்படுகிறது. ஆக இப்படி ஏதோ அந்த தீர்மானத்தை கொண்டு வந்து விட்டால் இலங்கை அரசு மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு ராஜபக்சேவை தண்டித்து விடுவார்கள், அவருக்கு உரிய தண்டனை வழங்கப்பட்டு விடும். மீண்டும் இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்தாலும் கூட தனி ஈழம் அமைவதுதான் சரியாக இருக்கும் என்று சில நம்முடைய இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட பல பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களை போன்றவர்களும் வெளிநாடுகளிலே இந்த கருத்தை வலியுறுத்தி கொண்டிருக்கிற இவ்வளவு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது பிறகு தனியீழம் மட்டும்தான் தீர்வு என்கிற ஒரு விவரத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த பிரச்சனையை அமெரிக்காவினுடைய தீர்மானமோ அல்லது உலக நாடுகளோ உணர்ந்திருக்கிறதா என்று நான் கேட்கிறேன். இந்த முள்ளிவாய்க்கால் யுத்தம் இனப்படுகொலை முடிந்த 3 மாதத்தில் ஐரோப்பிய நாடுகளில் 44,000 கிலோமீட்டர் பரப்புரை பயணம் செய்து அங்கு வாழக்கூடிய 2,30,000 ஈழத் தமிழ் மக்கள் உறவுகளை தனி ஈழம்தான் தந்தை செல்வாவுடைய வட்டுக்கோட்டை தீர்மானத்தை மீள் உறுதி தீர்மானமாக 2,30,000 பேரை ஓட்டெடுப்பு சர்வதேச பார்வையாளராக நானும் எனது நண்பர் ஞானசேகரன் இருந்து அந்த தேர்தலை வெற்றிகரமாக நடத்தி முடித்தோம். இதே மாதிரி ஒரு தேர்தலை ஈழத்திலும் இனப்படுகொலைக்கான மக்களிடத்தை அறைகூவல் விடுத்தோம். இந்த முறை நான் சென்றிருக்கும் போது பிரான்சிஸ் ஆரிசனுடைய பிபிசி ஊடகவியலாளருடைய புத்தகம் ஸ்டில் கவுண்டிங் ஆன் டெட் புத்தகத்தில் அந்த எரிக் கோலியம் அவர்கள் அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் நேரடியாக அவரை தமிழ்நாட்டின் சார்பாக தமிழக மக்களின் சார்பாக ஒரே ஒரு கேள்வி நான் கேட்டிருந்தேன். அந்த இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கும் இருப்போது அந்த இனப்படுகொலை தடுக்க நீங்க என்ன செய்தீர்கள் என்று அவர் முழு அந்த இதையும் பிரபாகரன் மேல் சுமத்தினார், முழு பழியையும் சுமத்தினார். அது மட்டுமல்ல, அந்த மத்திய எஸ்டிமன் குழுவினுடைய அசோகாவும் இருந்தார்கள். அவர்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார்கள் 40,000 பேர் செத்தது என்பதை நாங்கள் அந்த பேங்கி மூன் குழுவில் கொடுத்தது மேல் இப்பொழுது 70,000 என்று இந்த தகவல் வந்திருக்கிறது. இதற்கெல்லாம் நீங்க கேட்க வேண்டிய இடம் இந்தியா தான். எங்களை தயவு செய்து கேட்காதீர்கள், நாங்கள் இந்தியாவுடைய ஜியோபாலிட்டிக்கலுடைய ஏஜென்டாக தான் இருக்கிறீர்கள் என்று அவர்களே ஒத்துக்கொண்ட பிறகு நம்மளுடைய மைய புள்ளி எங்கே இருக்கிறது என்றால் இந்திய நடுவண அரசின் கையில் தான் இருக்கிறது. இந்த அரசு இந்த 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கையில் தான் தொங்கி இருக்கிறது. ஏன்னா இனி இந்தியாவில் ஒரு கட்சி ஆட்சி கிடையாது. இல்ல தொங்கி இருக்கிறது நாம் ஆட்சியினுடைய இறுதி கட்டத்தில், மத்திய ஆட்சியினுடைய இறுதி கட்டத்தில் வந்திருக்கோம். ஆமா, இருந்தாலும் இன்னைக்கு இந்த இனப்படுகொலைக்கு வரைவு மேப்பை போட்ட நாடுகளை நோக்கி நாம் செய்ய வேண்டும். நாம் ஒரு தனி அன்னைக்கு சேரனாக சோழ பாண்டியனாக இருக்கும் போது 3 முறை படையெடுத்து ஈழத்தமிழர் மக்களை மீட்ட வரலாறு உண்டு. அந்த மகிந்தா என்ற மன்னனை தஞ்சாவூர் சிறையில் வைத்து 12 ஆண்டு காலம் இங்கே இறந்தான். அவனுடைய மகன் கசப்பு அங்கு அட்டகாசம் செய்யும் போது இவன் 1,00,000 கப்பற்படையை வைத்து அவனை அடிமைப்படுத்தி பழைய வரலாறு. நாம் இந்த இறைமைக்கு உட்பட்டு இருக்கிறதுனால் இந்த இறைமைக்கு உட்பட்டு 40 பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒரே வாய்ஸில் என்னுடைய இனத்துக்கு இப்படி நீ செய்யவில்லை என்றால் திருச்சி சிவா சொல்லுவது மாதிரி தென்னகம் வேணுமா 1.5 கோடி சிங்களம் வேணுமா, நம்ம கார்பரேட்டை நோக்கி இந்தியாவை விடுங்கள், அது இனப்படுகொலைக்கு ஒத்தாசையா இருந்த நாடு. அந்த 12 கோடி தமிழர்களும் தன்னுடைய பொருளாதார வல்லமை பயன்படுத்தி இன்னைக்கு கார்பரேட் தான். இன்னைக்கு அமெரிக்க சந்தை பொருளாதாரம் வீழ்ந்திருக்குது, ஐரோப்பியா. நாம் அனைவரும் மிகப்பெரும் வாங்கும் சக்தி. 1.5 கோடி சிங்களம் வேணுமா 12 கோடி தமிழ வேணுமான்னு பார்த்தா இங்க உள்ள கார் கம்பெனி சுசுக்கியை வாங்க மாட்டோம், போர்டை வாங்க மாட்டோம், செவர்லெட்டை செல்ஃப் எக்கனாமிக் பிளாக்கேட் பண்ணுகிறேன் என்றால் இன்னைக்கு அம்மையார் வீட்டிலும் தலைவர் கருணாநிதி வீட்டிலும் அமெரிக்க தூதுவர்கள் உட்காருவார்கள். நாங்கள் இந்த பிரச்சனைக்கு உண்மையாக தீர்வாக நாங்கள் கொடுக்கிறோம். ஏன்னா பொருளாதாரத்தில் நாம் கையை வைக்க வேண்டும். அது எந்த வகையிலே சாத்தியம் என்பதை காட்டிலும் கூட இப்ப சீனிவாசராவ் ஒரு கருத்தை குறிப்பிட்டு சொன்னார். இந்த ஈழத்தமிழர் விடுதலை பிரச்சனையில் இதற்கான இனப்படுகொலைக்கான தீர்வு விவகாரத்தில் இன்றைக்கு தமிழக கட்சிகள் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இணைந்து செயலாற்றினால் இந்த பிரச்சனைக்கு எளிதில் தீர்வு என்கிற ஒரு கருத்தை வலியுறுத்துகிறார். இதில் உங்களுடைய கருத்து என்ன? இன்றைக்கு மத்திய அரசுக்கு என்று தனி அதிகாரம் இருக்கிறது. அதில் கூட்டணி அங்க வைக்கக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். இப்போது டெசோ என்று கூட நண்பர் சொன்னார். டெசோ என்பதை கூட தமிழில் சொல்லுகிற தெம்பு திராணி ஆண்மை இல்லாத அரசியலை கருணாநிதி அவர்கள் நடத்தி வருகிறார். டெசோ மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. நீங்க வேற இல்ல, நான் இப்ப அந்த பிரச்சனைக்கு செல்ல விரும்பவில்லை. ஒரு உண்ணாவிரத
இப்படி பேசுவது நாம் எதிரிகளுக்கு வழிவிடுவது போன்ற இல்ல அது வழி இல்லை. நீங்கள் வந்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தில் இருந்தார் கருணாநிதி. ஆனால் உரிய அழுத்தத்தை கொடுக்கவில்லை. அங்கே நிதியுதவியும் ரேடார் கருவியும் மற்றும் இதர ராணுவ பட்டாளமும் பயிற்சி கொடுக்கிறதோ அதை தடுக்க தவறிவிட்டார். இதுதான் இந்த ஈழத்தமிழர் உலகத்தமிழ் குற்றச்சாட்டு. அழுத்தங்கள் ஆட்சியில் இருக்கிறவர்கள் அழுத்தங்கள் கொடுப்பதிலே குறை வைக்கிறார்கள் என்பது இவருக்கு தனிப்பட்ட முறையில் கூழுக்கு ஆசை முயற்சிக்காது. எந்த காலத்திலும் பதவியை தன்னுடைய அரசியல் பேராவதற்காக இந்த குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டில் உலகம் முழுவதும் தமிழ் இனத்துடைய பழி கருணாநிதி விழுந்தால் நண்பர்களே, நாம் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு இலங்கை தமிழரை பொறுத்தவரையிலும் இந்தியாவும் நெருக்கடி கொடுத்தாலும் கூட இன்டர்நேஷனல் அளவில் இன்றைக்கு சைனா இலங்கையினுடைய தெற்கு பகுதியில் எரிபொருள் நிரப்புகின்ற ஒரு இடத்தை பிடித்து இன்றைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறது. அதே போன்று சுற்று வட்டாரம் இந்தியாவில் இன்றைக்கு இந்திய மகா சமுத்திரத்தை இன்றைக்கு இந்திய மகா சமுத்திரம் என்று சொல்ல மாட்டோம் என்று சீனா அறிவித்திருக்கிறது. சீனாவை காட்டி மிரள வேண்டாம். அதாவது ஏற்கனவே சீனா வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் தலையில் முதல்ல பாகிஸ்தானை காட்டி நாம் மிரட்டி கொண்டிருந்தோம். இப்ப சீனாவை காட்டி பாகிஸ்தான் இருவரும் இந்தியா மிரள வேண்டிய அவசியமே இல்லை என்றால் இந்திய அரசு இந்திய மக்கள் எங்களை பொறுத்தவரையிலும் திராவிட முன்னேற்ற கழகம் இலங்கை தமிழர்களுக்காக எத்தனை மாநாடு நடத்தி இருக்கிறது, எத்தனை போராட்டங்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் ராணுவ அமைச்சர்களும் சொல்லுகிற அதே கருத்தை நீங்கள் மீண்டும் திருப்பி சொல்ல வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஏன் எப்படி சீனாவை காட்டி அச்சுறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்தியா ஒரு மிகப்பெரிய நாடு, வளர்ந்த நாடு என்பதை நாம் மறந்துவிட முடியாது. இந்தியா பலமும் உள்ள ஒரு நாடு என்பதை மறந்துவிட முடியாது. அவர்களுடைய நிலையை நான் இங்கு சொல்ல விரும்புகிறேன். அவருடைய நிலை, அவர்கள் பேச முடியாத நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது இந்தியா என்றால் அதுதான் ஐந்தாவது வேலையை நாம் சொல்ல முடியும். ஆக இனிமேல் வந்து ஈழத்தமிழர்களுடைய விடுதலைக்காக திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தீர்மானம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்கும் என்று சொல்லுகிறீர்கள் இல்லையா? நிச்சயமாக இன்றைக்கு தலைவர் அவர்களுடைய 90 வயது எல்லா தமிழ் இயக்கங்களும் தமிழ் இன விடுதலைக்காக போராடுகின்ற இயக்கங்கள் அத்துணையுமே தலைவர் கலைஞர் அவர்கள் அவருடைய தலைமை ஒருங்கிணைப்பாக ஒரு விரிவு தமிழ் இனத்துக்கு ஏற்படும் என்பது என்னுடைய கருத்து. நண்பர்களே, நாம் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். ஒரு மணி நேரம் இதற்கு போதுமா என்று சொன்னால் நிச்சயமாக போதாது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு வந்திருக்கிற தோழர் சீனிவாசராவ் போன்றவருடைய ஏராளமான கருத்துக்களை இன்றைக்கு முன்வைத்திருந்தாலும் கூட ஏற்கனவே முதலில் அமெரிக்கா கொண்டு வருகிற இந்த தீர்மானம் ஒரு போர் குற்றவாளியை தப்புவிக்கிற நடவடிக்கை என்று ஆணித்தரமாக நம்முடைய தொலைக்காட்சியிலே இந்த நிகழ்ச்சியின் மூலமாகத்தான் நாம் குறிப்பிட்டு சொன்னோம். அதற்கான தகவல்களை திரட்டி தந்தவர் நம்முடைய தோழர் சீனிவாசராவ் அவர்கள். ஆக முதல் தீர்மானம் ஓராண்டு கால முடிவுக்கு பிறகு அந்த தீர்மானத்தின் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதை நாம் கண்கூடாகவே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஐநாவினுடைய மனித உரிமை ஆணையத்தில் அந்த மூவர் குழு அறிக்கையில் குறிப்பாக நவநீதம் பிள்ளையினுடைய அறிக்கை போன்றவைகள் எல்லாம் கூட இன்றைக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றன. ஏமாற்றுத்தனமான செயல்பாடுகளை ஐநாவும் சேர்ந்து செய்து கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை இன்றைக்கு புலப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இரண்டாவது தீர்மானம் என்று சொல்கிற பொழுது இலங்கையை தப்புவிப்பதற்காக, ராஜபக்சேயை தப்புவிப்பதற்காக ஒரு தீர்மானம் கொண்டு வர உடனே இந்த தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து வர அதற்கு நாராயணசாமி போன்றவர்கள் எல்லாம் இதில் அவசரப்பட்டு இந்த முடிவை எடுக்காது, தமிழர்களுக்கு ஆதரவாகத்தான் இந்த முடிவுகளை எடுக்கும் என்று பாவலா காட்ட, ஆக அந்த தீர்மானத்தில் என்னதான் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டால் அந்த எல்எல்ஆர்சி என்று சொல்லக்கூடிய அந்த உள்நாட்டு விசாரணையை நடைமுறைப்படுத்துங்களேன், அதாவது போர்க்குற்றம் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதுதானே என்கிற மிக சாதாரணமான எளிய ஒரு வரைவு தீர்மானம் தான் இப்பொழுது வரையிலே நாம் வந்திருக்கிறது. அதிகாரபூர்வமான தீர்மானம் அல்ல, வரைவு தீர்மானத்தின் அடிப்படையிலே தான். அதற்காகத்தான் நான் குறிப்பிட்டு சொன்னேன். இதை குறிப்பிட்டு சொன்னவர் பாட்ரிக் வெண்டல். ஆகவே இந்த தீர்மானத்தை கட்டிக்கொண்டு அழ இந்தியாவை நிர்பந்திக்க வேண்டுமா என்று சொன்னால் இந்த போரை முன்னின்று நடத்தியவர்களே இன்றைக்கு இந்த பிரச்சனையை இன்றைக்கு தீர்த்து வைப்பது போன்ற நாடகமாடி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய இனப்படுகொலைக்கு காரணமானவர்களே இந்த பிரச்சனையை இப்படி குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு ஆறுதலான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்றத்திலே நம்முடைய ஈழத்தமிழருடைய விடுதலைக்காகவும் போராட்டத்திற்காகவும் இனப்படுகொலைக்காகவும் கொடுத்த குரல் இருக்கிறதே சற்றே வித்தியாசமாக இருந்தது. எது எப்படி இருந்தாலும் அமெரிக்காவினுடைய இந்த தீர்மானத்தை கொண்டு வருகிற இந்த தீர்மானம் வெற்றி பெறுமா தோல்வியுறுமா என்று நாம் ஏதோ கிரிக்கெட் பந்தயம் பார்ப்பது போன்ற ஒரு நிலைப்பாட்டிலே இருக்கக்கூடாது என்ற
என்பதற்காக உண்மையிலே ஈழத்தமிழருடைய விடுதலை, அந்த இனப்படுகொலைக்கான நீதி, மறுக்கப்பட்ட அந்த நீதிகளை பெற்றுத் தருவதிலே இன்றைக்கு தமிழக அரசியல் கட்சிகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து இன்றைக்கு செயல்பட்டால் மட்டுமே தமிழ் இன விடுதலையையும் தமிழ் ஈழத்தையும் நாம் பெற முடியும் என்கிற வகையில் அரசின் கைகள் உயரட்டும், அறிவுக்கூர்வால் சுழலட்டும், மக்கள் புரட்சி வெடிக்கட்டும். உரிமை குரல் உங்களுக்காக, தமிழ் சமூக மக்களுக்காக இன்னும் பல்வேறு பிரச்சனைகளுடன் தொடர்ந்து பாயும்.